வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் விஎஸ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. காலையில் அவர் ஆஃபீஸ் அனுப்பிட்டு வாசலில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் மீன் எங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள் பக்கம் இது வந்து ரவுண்டான ஒரு அப்பார்ட்மெண்ட். இது என்ட்ரன்ஸ் வந்து அந்த கேட் கிட்டே இருக்கும். எங்களது வந்து ரூம் நம்பர் 13 நம்பராக இருக்கும். அந்த கீழே இருந்து பார்த்தாக்கா எங்களது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். மீன்ஸ் நம்ம இந்தியாவில்னு சொன்னோம்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். இங்கே வந்து செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடு ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு 4 நாளைக்கு அப்புறமா வந்து வெயில் வந்திருக்கு. இப்போ தான் மணி 8:15 ஆகுது. 8:15 கொஞ்சம் நல்லா சூரியன் வந்திருக்கு. ஆனால் சுருக்குன்னு கிடையாது, பார்க்கறதுக்கு தான் வெளிச்சமாக இருக்கே தவிர சுருக்கு இந்த மாதிரி வெயிலை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. இங்கே வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே எனக்கு வந்து ஆஹா சூரியனை பார்க்கலையேன்னு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை. ஸோ நான் வந்து எப்பவும் போல் அங்கே ஊரில் இருந்தப்போ வந்து பிள்ளையார் சுழி கோலம் போட்டு பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சந்தோஷ் மாதா பூஜை, கனகதாரா பூஜை எல்லாம் 1 by 1 என்னுடைய பூஜைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு மணி 10 ஆகிடும். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோலாம் எடுத்தேன் நான். ஸோ அது மார்னிங் வெயில் வேறு, இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. இன்னும் மழையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கிளைமேட் வந்து இதே மாதிரி தான் மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு இன்றைக்கி கிளைமேட்டு. பூஜையிலையும் வந்து ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஃப்ரைடே பூஜை வந்து நேற்று வந்து எடுத்தேன். பட் என்னால் வந்து நேற்று எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த பிள்ளையார் சுழி கோலத்தையும் கனகதார பூஜையையும் எப்படி செய்யணுன்றது தனியாக ஒரு விலாக் வந்து தனியாக போடுறேன் நான். அது இல்லாமல் இங்கே வந்து நான் இன்னும் பூஜை ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செட்டப் பண்ணலை. ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது லேட்டரான் வாங்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நான் கிச்சனில் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு இடத்த தனியாக ஒதுக்கிக்கிட்டு அந்த இடத்துலையே வந்து நான் பூஜையெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து குலதெய்வம் கலசம் எப்போவுமே பர்மனெண்ட்டாக வச்சுருப்பேன் எங்கே போனாலுமே. ஸோ அதுவும் ஏற்பாடு பண்ணிட்டேன் இன்னையிலேருந்து. யூஸ்வலாக வந்து நம்ம பூஜை அறையில் ஒரு பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணி வைப்போம். அது இல்லாமல் நான் குலதெய்வத்துக்காக தண்ணியில் வச்சு மஞ்சள் குங்குமம், பச்சை கற்பூரம் அதெல்லாம் போடுவேன். அது ஏற்கனவே ஒரு விலாகில் போட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். பட் இதுவும் இன்னொரு இங்கே வந்து செஞ்சதுக்கப்புறம் அதையும் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, வந்து குலதெய்வ கலசம் எப்படி வைக்கணும், வீட்டில் எப்போவுமே நம்ம தெய்வம் கடாட்சம் இருக்கணும், வீடு தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணால் இது இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து கனகதாரா ஸ்லோகம் வந்து நம்ம எவ்வளோ டெய்லி வந்து காலையிலையும் சாயந்தரம் பாராயணம் பண்ணலாம். அதோடு சேர்ந்து நான் கந்த சஷ்டி கவசம் சொல்லுவேன், விநாயகர் அகவல் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் இதெல்லாமே படிச்சுட்டு என்னோடய பூஜைகள் முடிக்கிறதுக்கு எப்படியும் வந்து மணி இப்போ 9:45 ஆகிடும் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் தான் வந்து நான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோ தெய்வீக வீடியோவும் ஆன்மீக வீடியோவும் இல்லை நார்மல் என்னோடய சமையல் வீடியோக்களை கூடிய சீக்கிரத்தில் ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். புதுசாக எது செஞ்சாலுமே அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வழிபாடுகள் தான் நம்மளை வந்து மேம்படுத்தும். நான் வந்து நிறைய கண்கூட பார்த்துட்டேங்க. நான் இந்த வழிபாடுன்னு செய்யும்போது, பூஜைகள் செய்யும்போது வந்து வீணாகாது, அதோட பலன்கள் கை மேலே கிடைக்குங்க.